ரைட், ஓகே கைஸ். இப்போ நாங்க முக்கியமான தேர்ட் லெவல்ல முக்கியமான ஒரு பகுதியை பார்க்க போறோம், கன்சாலிடேஷன்ஸ் அக்கவுண்ட்ஸ். ரைட், அதாவது ஒரு நிறுவனம் பிரிதொரு நிறுவனத்தை கையகப்படுத்துகின்ற போது நாங்கள் எவ்வாறு கணக்கு வைத்த நடைமுறைகளை பேணுவது என்பதுதான் இங்க பார்க்க போற வழி. அப்ப உதாரணத்துக்கு நாங்க சொல்ல போனால் ஏ என்ற நிறுவனம் பி என்ற நிறுவனத்தை கையகப்படுத்துவதாக இருந்தால், கையகப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், உதாரணத்துக்கு ஒரு 75% பங்குகளை கொள்வனவு செய்கின்றார்கள் என்று சொன்னால், இங்க ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேணும். எதை கொள்வனவு செய்கின்றார்கள்? ஏ நிறுவனம் பி நிறுவனத்தின் எதன் மீது இன்வெஸ்ட் பண்றாங்கிறது ஒரு மாணவர்களுக்கு கிளியர் ஆக்கப்பட வேண்டிய விடயம். எதன் மீது என்று சொன்னால், பி நிறுவனத்தினுடைய உரிமையாண்மையின் மீது தான் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்படும். நிறைய பேர் யோசிப்போம், சொத்துக்களை கையகப்படுத்துறாங்க அப்படின்னு யோசிக்க கூடாது. இங்க என்ன டாபிக் சொன்னா, உரிமையாண்மை, அதாவது பி நிறுவனத்துடைய உரிமை மீதுதான் நாங்க ஏ நிறுவனம் என்ன செய்வோம், இன்வெஸ்ட்மெண்ட் செய்வோம். ஆகவே உரிமையாண்மையை நாங்க என்ன செய்யணும், இங்க கொள்வனவு செய்யணும். அவை உரிமையாண்மை தான் இங்க நாங்க கொள்வனவு செய்கின்ற பகுதியாக இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் இப்ப இன்னொரு விஷயத்தை நாம சேர்த்து பார்க்கலாம். என்ன சொன்னால், இப்ப பி நிறுவனம் சி நிறுவனத்தை கையகப்படுத்துகிறார்கள். உதாரணத்துக்கு இப்ப ஏ நிறுவனம் பி நிறுவனத்தை ஒரு 60% கையகப்படுத்துகின்றார்கள் என்று சொன்னால், ஏ நிறுவனம் தாய் நிறுவனம், பி நிறுவனம் துணை நிறுவனம். இதே போல பி நிறுவனம் சி நிறுவனத்தை 40% கையகப்படுத்துகின்றார்கள் என்று சொன்னால், சி நிறுவனம் தாய் நிறுவனம், பி நிறுவனம் துணை நிறுவனம். இப்ப மறுபடியும் வரும் எப்படின்னு சொன்னால், இப்ப ஏ நிறுவனத்துக்கு சி நிறுவனத்தினுடைய உரிமை எவ்வளவு? அப்ப சிம்பிளா நாங்க பார்க்கலாம், 60% 60 தர 40. ஆகவே 24% தான் இந்த ஏ நிறுவனம் சி நிறுவனத்துக்கு, அதாவது சி நிறுவனமானது ஏ நிறுவனத்துக்கு உரிமையாகும் பங்கு ஆகும்.